தான் நான் நேரான வழியில் சீரான மார்க்கத்தில் சிராத்துல் முஸ்தகீமின் வழியில் செல்கிறேன். என் வழியில குறுக்க வர்றது சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, நரசிம்மராவா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுக்கு பொதுவா இறைவன் மீது ஆணையாக நான் போட்டு தருகிறேன். நான் பயப்பட மாட்டேன். எனக்கு தான் உங்க மக்கள் ஆதரவு இல்லைன்னு முடிவாயிருச்சு. என்ன பொறுத்த மட்டுக்கு இந்த துணியால எனக்கு வாழ்க்கை இல்லை. இன்னும் பூரா ஜெயில் தான், மறுமையில தான் பெயில். எங்க பெயிலு? மறுமை. அதனால என்ன பொறுத்த மட்டுக்கு துணியா வாழ்க்கை குப்பை முடிச்சுக்கிட்டேன். நிழல் தரும் மரம். இந்த நிழல்ல நம்மளோட நின்ற முடியாத நிரந்தரமா நம்மளும் அந்த நிழலும் நம்மளோட வந்துட முடியாதுங்கிற தெளிவா இருந்தேன், உறுதியா இருந்தேன். இந்த குப்புருஸ்தான்ல ஜிராத் கமிட்டின்னு வச்சு கடைசி வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறேன். எந்த இளைஞனும் என்னை விட்டு செல்லவில்லை. எப்படி பெருமானாருக்கு அபூபக்கர் சித்திக் என்ற இளைஞர் 37 வயது இளைஞர் இணைந்தாரோ, 27 வயது 20 வயது உமர் பின் கத்தாப் சேர்ந்தாரோ, 25 வயது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சேர்ந்தார்களோ, 16 வயது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சேர்ந்தார்களோ, 12 வயது 13 வயது ஜயித் அவர்கள் சேர்ந்தார்களோ, 11 வயது அலி ரலியல்லாஹு தஆலா சேர்ந்தார்களோ, அதுபோல் தான் இந்த ஜிஹாத் கமிட்டிக்கும் இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் தலையெடுக்கும் பொழுது இன்று என்னுடைய விதைப்புகள் நாளைய சரியான பலனை கொடுக்கும். இந்த தெளிவான பார். அவனுக்கு கல்யாணம்னா யாரை கூப்பிடணும்னு நினைச்சான்? அவனுக்கு புத்தி எப்படி வந்திருக்கணும்? அப்துல் சமதை கூப்பிடணும், லத்தீப் கொடுக்கணும்னு வந்திருக்கணும். ஏன் அந்த இளைஞருக்கு வரல? கல்புல இருந்து போயிட்டான். எங்கேயோ இருக்கலாம். எங்க போயிட்டான்? எவ பொறுத்தாலேயோ போயிட்டான். யார கூப்பிடுறாங்க பார். ஒரு டாக்டர், ஆதி திராவிட டாக்டரை, ஒரு வன்னியரை கூப்பிடணும். ஒரு ஆதி திராவிட தலைமையிலையும் ஒரு வன்னியர் தலைமையிலையும் ஒரு ஆதி திராவிடருடைய முன்னிலையிலையும் திருமணம் செய்வதை பெருமையா நினைக்கிறான். அதே நேரம் இல்லத்துக்களை கண்டு ஓடணும். ஏன்? அவன் எங்க ஈமான் இருக்கு, எங்க இஸ்லாம் இருக்குன்னு புரிஞ்சுட்டான்டா. முஸ்லிம்கள்ட்ட இஸ்லாத்தை வச்சு ஈமான இந்துக்கள்கிட்ட வச்சுதான். இவர் ஒரு வன்னியர். இவர் நினைச்சாருன்னா இந்த ஏரியால எந்த ஒரு சமூகமும் உங்களை தொடர முடியாது. என்னதா சொல்றீங்க? மாற்றுக்கா நான் இவரு சண்டை பிடிச்சிக்கிட்டு இவங்க சமூகமும் நாங்களும் சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம்னா நீங்க இந்த ஊருக்குள்ள அமைதியா இருக்க முடிய மாட்டாங்க. இன்னைக்கு எங்களோட உறவுனால தானே நீங்க எல்லாம் கொஞ்சம் உங்க ஊருக்குள்ள வந்து ராமகோபால வாழாட்டாங்க. சொல்லுங்க. ஒரு பெரிய 3 சமூகம் நீங்க இந்த கல்யாணத்தை நடத்துதுன்னா என்ன சொல்றாரு? இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர் சங்கமம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாடியா குழந்தைங்க அப்படித்தான் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னாக்கா என்னமோ சொல்ல வந்து விட்டுட்டேன். இப்போ டாக்டர் சொல்ற இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நாங்க சும்மா இருக்க மாட்டோங்கிற பேராசிரியர். இதே நம்ம சமுதாய தலைமை அவனாது என் சமூகத்துக்கு ஒன்று வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு சுகமா இருக்கு. அத எவனுக்கும் கொஞ்சம் கழுவி போறாங்க. என்ன சமூகம்? அவனை தானே தூக்கி வச்சு ஆடினீங்க. எவனை இறையில குறைவல்ல நீங்களோ அதே ஆட்சி பணத்தை சொல்லி போனேன். எவனை இந்த மக்களுக்கு மில்லத்தில் சொல்லத்தில் நீங்களோ அதை வேசி முன்னுக்கு போனேன். என்ன சமூகமே? இன்னும் திருந்தாமல் நீங்கள் இருந்தால் நாளை உங்கள் சமூகம் கல்லடிபட்டு சொல்லடிபட்டுச்சா அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த இளைஞர்களை எவனும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அவனை நான் தெளிவாக்கி விவரமாக்கி வச்சிருக்கேன். அவன் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கூட யாரடா போட்டேன்னு பேராசிரியர் போட்டேன், சேப்பனை போட்டினா சரியான இடத்த சொல்றான் நம்ம பைய. இல்லைன்னா இவன் வருஷத்தை வச்சிருப்பேன். இவன் போன வருஷமே கல்யாணம் பண்ண வந்தவன் தான் கொஞ்சம் விவரம் பேசி போட்டான். கொஞ்சம் அதிக தகுதி குத்தி அதுவும் கூட இல்ல. ஏதோ பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு சக்கரை வாயில போடணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த போடணும். இவரு பெரிய தகுதியில் அல்லாவுக்கு அடுத்தபடி அதே தகுதியில் பேச வேண்டியதான். அது ஒரு அளவு இருக்குதுல்ல. பெரியவங்களுடைய மனதை குளிர வைக்கிறது ஏதோ ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு இனிப்பு செய்தி அவங்களுக்கு வாயில போட்டுக்கோமா அப்படிங்க வேண்டியதானே. அப்படி பார்த்தா ரசூல்லா லுங்கிய கட்டியிருந்தா நீ கட்டி இருக்கிற, ரசூல்லா வாச்சா கட்டியிருந்தா நீ கட்டி இருக்க, ரசூல்லா தூக்கிட்டுட்டா நீ நினைக்கிற, ரசூல்லா தாடி விட்டுட்டா நீ தாடி விடுற, ரசூல்லா முழக்காக்கு மேல வேட்டி கட்டா நீ கட்டி இருக்கிற, ரசூல்லா கருமணி கட்டில அவர் கொண்டாடி நீங்க எல்லாம் கட்டிருந்தீங்கன்னா அது பிசினஸ் அவசரிங்க. அதெல்லாம் புதிதாக சேர்க்கப்பட்டது. பாத்திமா நாயகம் கட்டினதெல்லாம் கலை. அதெல்லாம் நம்பாதீங்க. ஓரளவுக்கு இருக்க வேண்டியதான். சில கலாச்சாரங்கள் நல்லதா இருந்தா ஏற்றுக்கணும். அப்போ இவன் சொல்லியிருக்கான் கொண்டாட்டி வெள்ளச்சிறதான் கட்டி வரணும், விதவையா வரணும். மஸ்ஜித்க்கு தோட மந்திருக்கு தோட இன்சானுக்கும் தில்னைக்கோ ஒரு பள்ளியாசிரியர் அடிச்சது, கோயில் அடிச்சது,
நல்ல மனதுகள் அடிக்கூடாது. நல்ல கருத்து சரிமா உனக்கு பிடித்தமானதை கட்டிட்டு வான்னு சொல்லக்கூடாது. நீ இன்னும் புடவையே கட்டிட்டு வரணும், நீ திணிக்கிறது கூட உனக்கு இஸ்லாத்துல உரிமை இல்லையா? அவளை கேட்டுத்தானே உனக்கே நிக்கா பண்ணு. அப்ப நீ என்ன சீலை முதலே கட்ட சொல்றது என்ன உரிமை? இன்னும் உனக்கு கொண்டாட்டி ஆகுது சீலை கட்டுறது நீ எப்படா சொல்லலாம்? சொல்லு இதெல்லாம் நீ சொன்ன என்கிட்டயே வந்து சொன்னான். துபாயில இருந்து ஒருத்தன் போன் பண்ணி பேசினான், வாயில சக்கரை போட மாட்டேங்கான். அப்புறம் இந்த மருந்தாடி வைக்கிறது மருத்துவ ரீதியான ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வரும். அந்த காலத்துல பென்சுலின் இன்சுலின் போன்ற மருந்துகள் இல்லாத காலங்கள்ல மண்டை வலி வரும்போது தலையில போடுவாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஏங்கனத்தை நான் கூறு வாழ்றதுக்கு நான் சில தளவாடங்கள் சேர்த்து வைப்பதில் என்ன தவறு? எந்த நாட்டிலும் தவறு அல்ல, அது எந்த சட்டத்திலும் தவறல்ல. அதனால் என்னை பொறுத்த மட்டும் நான் மதவாதி தான், நான் தீவிரவாதி தான், என் மதத்தில் நான் வெறி கொண்டவன் தான். என் மதத்துக்கு எதிராக என் பெற்றோராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் எதிரானவன் தான். அது ஜமாத் தலைவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய சமுதாய தலைவர்களாக இருந்தாலும் சரி, என்னை பெற்ற அன்னையாக இருந்தாலும் என் மார்க்க வழியில் செல்லும் பொழுது சுருக்கேன் என்றால் அவர்களின் எதிரிகள் எதிரிகள் எதிரிகள். அதுல மாற்றமே கிடையாது. இதுல மாற்றம் சொல்லுங்க பார்க்கணும். மார்க்கமா இல்லையா? ஆமா, அப்புறம் என்ன இனி மாத்திரம் நீ தீவிரவாதி நீ யோசியமாக போட்டுக்கல சொல்லு. 32 பேர் இது வரைக்கும் இவரோட ஆட்சியில் 36 பேர் செத்துருக்காங்க. என்ன சொல்லி செஞ்சிருக்காங்க? சீஃப் மினிஸ்டர் போய் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க முஸ்லீம் லீடர்கிட்ட. உங்க ஊர்ல ஒரு வருஷம் போச்சு. உடைக்கவானா சொல்லுதா? அந்த உயிர் போறதான் உயிர் இருக்கு, பதில் இல்லைன்னு நினைக்கிறியா? தொழுகின்றால் மட்டும் நீங்கள் சொர்க்கம் போய்விட முடியாது சகோதரர்கள். முடியுமா? தொழுக உடனே சொர்க்கத்தை கொண்டு போய் மாட்டா? மார்க்கப்படி கிடையாது. நீங்கள் மட்டும் தொழவில்லை. நீ என்ன தொழுகிற? டெய்லி ஒரு 5-5 நிமிஷம், 5 வருஷம் சேர்ந்து 25 நிமிஷம் தொழுகிற. ஆனா இந்த பனி, இந்த நாய், இந்த செடி, அந்த கொடியெல்லாம் இறைவனை எவ்வளவு நேரம் துதிபாடுது? 24 மணி நேரமும் துதிபாடுகிறது. அமல் இல்லாதவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளாது. என்ன அமல்? நீங்கள் தொழுகைகள் வழங்கினீர்கள் எல்லாம் ரைட். அதெல்லாம் ஆண்டவன் காட்டிய கடமைகள், இறைவன் காட்டிய சேவைகள் என்ன? மக்கா பஞ்சாயத்துல ரசூலுல்லாஹ் சாம்பாடு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி வந்து சேர்த்திருக்குமா? செய்தி எட்டாவது மக்களிடம் எட்ட வைத்தீர்களா? இயலை கருத்தீர்களா? நல்லதை ஏவினீர்களா? என்ன செய்தீர்கள்? கியாமத்தில் கணக்கு கொடுக்கும் பொழுது நீங்க உங்க பொண்டு பிள்ளைகளுக்கு கழித்த நேரம். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமில்ல? நீங்கள் நேசிக்கும் செல்வமும் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் நேசிக்கும் செல்வமும் நஷ்டமாகி விடுமோ என்று கருதுகின்ற வியாபாரமும் இந்த குழந்தைகளும் இந்த பொருள்களும் உங்கள் பெருமானாரையும் இறைவனின் வழிகளை விட உயர்ந்த ஒன்றா நினைத்தால் நீங்கள் தவறியவர்களாகி விடுவீர்கள். முடிவான இல்லையா? பொண்டாதிக்கு பவுடர் வாங்கி கொடுக்குற 10 ரூபாயை ஜிகாத் கமிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சவாபு சகோதரர்கள். அதையாவது செஞ்சீங்களா? கொலை செஞ்சுட்டு கூட வரலினாலும் பரவாயில்ல, போராளியினுடைய அந்த ஒரு முஜாஹிதீனுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்தவனுக்கு கூட அந்த முஜாஹிதீனுடைய சவாபு. மார்க்கத்தில் இவ்வளவு இழிவுகள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்ட போது மௌன பார்வையாளராக நீங்கள் இருந்தது எந்த வகையில் நியாயம் என்று பெரியோர்களே சிந்தித்து பாருங்கள். இனிமேலாவது அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இந்த இளைஞர்களை தட்டி கொடுத்து ஊக்குவியுங்கள். இந்த இளைஞர்களால் எதையும் சாதிக்க முடியும். இந்த இளைஞர்கள் தான் நாளை நம் மார்க்கத்தின் மானத்தையும் இந்த நாட்டின் மானத்தையும் மீட்டுக் கொடுத்து நம்மை மீண்டும் ஆளாக்குவார்கள். இதை இன்று நான் தெளிவாக சொல்கிறேன். இது தீர்க்க தரிசனம் அல்ல, தீர ஆலோசித்து அறிந்துதான் நான் இப்பொழுது விதைகளை போட்டுக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு நாள் பெருசாகும். அன்னைக்கு இன்றைய என் தியாகங்கள், இன்றைய என் சிறைகள் நாளைய சிம்மாசனங்களாகும். இம்மை எங்களுக்கு மகிமை அளிக்காமல் போகலாம், இம்மை எங்களுக்கு தூக்களிக்கலாம், ஆனால் மறுமை எங்களுக்கு நிச்சயம் நல்வாழ்வளிக்கும். அன்றைய நன்னாளை உங்களுக்காக நானும் எனக்காக நீங்களும் காட்ட இன்றைய இறைவனுக்கு உரிய இறைவனின் முகப்பட்டு பெறக்கூடிய வழிக்கு செல்லுங்கள். கல்லால் கவர்னரும் பொல்லார் போராட்டம் விடுவோர், நல்லோரை படிப்போர், நாணங்கண்ட காவியர் ஆகிய இறைவனின் கோபத்துக்கு ஆளானோர் பாதியில் செல்லாமல் நல்ல அறியார்களோடு சேர்ந்து பிற மக்களோடு பெருமாளார் எப்படி ஒப்பந்தம் போட்டுக் கொண்டாரோ யூதர்களோடு கூட அதுபோல பிற மக்களையும் நாம் ஒப்பந்தம் போட்டோம். அந்த ஒப்பந்தத்தை துணை நின்று வாழ வைத்து இந்த மாவட்டம் முழுவதுமே இஸ்லாமியர்களும் அந்நியர்களும் ஒன்று சேர்ந்த எந்த அரசாலும் ஒரு ராணுவம் கூட ஒன்று செய்ய முடியாது. அந்த எங்களுடைய நோக்கங்களை நீங்கள் கபூலாக்க துணை நில்லுங்கள் என்று கூறி இந்த உரைக்கு திரையிடுவதோடு இந்த மணமக்கள் இம்மையிலும் மறுமையிலும் எது உகந்ததோ அதை இறைவன் இவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் ஊர்ஜமாத்தாருக்கும் தரும்படி கேட்டு என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இக்பால் அவர்கள் நன்றி கூறுவார்கள். தலைமை தாங்கி கொடுத்த பேராசிரியர் சீரன் அவர்களுக்கும் அல்ஹாஜ் பழனிபாபா அவர்களுக்கும் டாக்டர் சேப்பான் அவர்களுக்கும் இன்னும் மாவட்ட தலைவர் பிரதான